2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் புதன்கிழமையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியதாக தகவல். 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் முதல் வாரம் வர உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் அதே நாடாளுமன்ற தொகுதிக்குள் மற்றொரு மாவட்டத்தில் பணியாற்றாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளர், டிஜிபி மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம். தமிழ்நாடு முழுவதும் திட்டமிட்டபடி நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவிப்பு. அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 14,000 ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட முடிவு. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் மேம்பட மோடியின் தலைமை அவசியம் என விளக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. தமிழ் மாநில அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ திடீரென சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா. குடும்பத்தினர் சார்பில் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்ததாக விளக்கம். பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். நாளை பல்லடத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ஜான் பாண்டியன். திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல் கையெழுத்து ஆகும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்திய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தகவல். 2வது கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது நடைபெற்று நிறைவேற்றுள்ளது. இது நல்ல முறையில் திருப்தி அளிக்கிற வகையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனுடைய கையெழுத்திடுகிற கட்டம் என்பது 3ஆம் தேதிக்கு மேல் அழைப்பார்கள். அப்பொழுது இறுதிப்பட்ட விஷயத்தை உங்கள் முன்னர் விளக்கும். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயம் பாஜக போட்டியிடும். வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. கூவத்தூர் விவகாரத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் தன்னை தொடர்புபடுத்தி அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு பேசியதாக குற்றச்சாட்டு. 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் மனு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக பிரமுகரும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கிற்கு சம்மன். தலைமறைவாக உள்ளதால் வீட்டில் சம்மனை ஒட்டிச் சென்ற அதிகாரிகள். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் திமுக நிர்வாகிகள் என்பது வெட்கக்கேடானது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். கீழடியில் நடைபெற்ற முதல் 2 கட்ட அகழ்வாராய்ச்சி குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய தொல்லியல் துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்களா? மதுரை மீனாட்சியம்மன் கோயில் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை உள்ளிட்ட 3 திட்டங்களுக்கு 315 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அறிவிப்பால் சர்ச்சை. திண்டுக்கல்லில் 25வது வார்டு கவுன்சிலரின் தந்தை பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மர்ம நபர்கள் இந்த வெறி செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு
செய்தியாளர் சங்கர் இணைகிறார். சங்கர், எப்போ இந்த கொலை சம்பவம் நடந்தது, என்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தற்போது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சியின் 25வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினராக இருப்பவர் சிவா. இவருடைய தந்தை நாகராஜ் என்ற சரவணன். இவர் திண்டுக்கல் மீன் மார்க்கெட்டில் மீன்கடை தொழில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில அவர் மீன் கடையை முடித்து விட்டு தனது இல்லத்திற்கு சென்று விட்டு மீண்டும் தனது மீன் கடைக்காக வரும் பொழுது முகமதியாபுரம் மக்கான் தெரு என்ற பள்ளிவாசல் அருகே வந்து கொண்டிருக்கும் போது அவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரே வந்த 6 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் அவரை சுற்றி வளைத்து வெட்ட முயற்சி செய்துள்ளனர். அப்பொழுது தனது இருசக்கர வாகனத்தை அங்கு போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயலும் பொழுது அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவர் மீது மிளகாய்ப்பிடி தூவி சரமாரியாக வெட்டப்பட்டது. இந்த வெட்டப்பட்ட சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக திண்டுக்கல் தெற்கு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் திமுக கவுன்சிலரின் தந்தையை பிரேதத்தை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இவர் பட்ட பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் ஓட விரட்டி மிளகாய் பிடி தூவி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இவர் எதற்காக வெட்டி கொல்லப்பட்டுள்ளார், இவருக்கும் ஏற்கனவே முன்விரோதங்கள் இருக்கின்றன என்ற பலகட்ட கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர். விலங்குகளை பராமரிப்பதில் இளவயது முதலே மிகுந்த ஈடுபாடு காட்டி வருவதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி தெரிவித்திருக்கிறார். நாய், பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளை பராமரிப்பதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு பராமரிப்பு மையங்கள் உள்ளன. ஆனால் வன விலங்குகளை ஒரு சிலரே பராமரித்து வருகின்றனர். அந்த வரிசையில் இணைந்துள்ளார் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகனும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இயக்குனருமான ஆனந்த் அம்பானி. பெற்றோரான முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி அளித்த ஊக்கத்தால் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் கிரீன் ஸ்வாலஜிக்கல் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்ற பெயரில் மிகப்பெரிய வனவிலங்கு மையத்தை அமைத்துள்ளார் ஆனந்த் அம்பானி. My mother has always been a great inspiration to me. My mother, when I was a young boy and we were going, I think 12 years old, we were traveling from Jaipur to Ranthambore. In the middle, on the road, we saw a young elephant with a mavat going on the road in the peak heat. And the elephant was walking a little weirdly. So I told my mom we want to rescue it. So that was the first elephant and we had no idea how to take care of the elephant. I basically, when I was a young child, told you, my mother always would tell me to take care of the animals. So in your childhood also you would do this? I would do it in my childhood. And my father is one of the biggest wildlife buffs. For example, when we were young, I think till the age of 18, I've not gone to any other family holiday except Africa, Ranthambore and the jungles of Kahana, the jungles of Bandhavgarh, Kaziranga. My father would only take us to jungle holidays. சுமார் 2500 ஏக்கர் நிலத்தில் யானை உள்ளிட்ட வன விலங்குகளும் அழியும் தருவாயில் உள்ள 60 விலங்குகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு விலங்குகள் கூண்டில் அடைக்கப்படாமல் காட்டு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய ஆனந்த் அம்பானி, இந்தியாவில் உள்ள எந்த வனவிலங்கும் பாதிக்கப்படக்கூடாது என்பதே தங்களது நோக்கம் என்றும் இந்த பராமரிப்பு மையத்தை அமைப்பதற்காக அனைத்து சட்டங்களையும் பின்பற்றுவதாகவும் கூறினார். For wildlife, there are very few people. And wildlife is getting endangered. Here we have more than 50-60 endangered species. 50-60 endangered species we have rescued from various backgrounds like circuses, from road accidents, from animal-human conflict, from zoos which are overcrowded. We have rescued animals from all across, from hunting lodges in South Africa and from other places. So I have a philosophy, this is my passion project. So I give about 1 hour a day or 1.5 hours a day to Vantara, where we do animal rescue, animal safe. The rest of the time I'm devoted to my father and I give about 14 hours a day
to. So 15 hours of work, of which 1 hour is. One and a half hour, no matter what, however difficult it is, one and a half. And weekends, for me, Jamnagar is my home. தனது மொத்த குடும்பமும் வருங்கால மனைவி ராதிகாவும் இந்த பராமரிப்பு மையத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவதாக ஆனந்த் அம்பானி கூறினார். இங்கு வனவிலங்குகள் பராமரிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக உலக தரத்தில் 1.5 லட்சம் சதுர அடியில் மருத்துவமனையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோபோட்டிக் உதவியுடன் சிகிச்சை அளிக்கும் அறுவை சிகிச்சை அரங்கும் கட்டப்பட்டுள்ளது. You can see we have a gas anesthesia machine, we have state of the art operation table, operation lights, we have a entire robotic endoscopic machine which we can also do robotic surgery with, we have ventilators, we have everything which is state of the art. I personally have not seen such a well equipped ICU, so I have. வனவிலங்குகளுக்கு ஜாம்நகர் பகுதி விவசாயிகள் மூலமே உணவு பெறப்படுவதாக தெரிவித்த ஆனந்த் அம்பானி இந்த மையம் விரைவில் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்படும் என்றார்.